யாழ்ப்பாணத்திலே போட்டி போடும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தின் சுமந்திரன் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொருளாளர் ஐயா கனகராஜ் அவர்களே, இன்றைய மேடையில் வீட்டிற்கும் உங்களுடைய சாவச்சேரி உங்களுடைய முன்னாள் நகர சபையினுடைய தலைவி அவர்களே, மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளை உறுப்பினர்கள், தொகுதி கிளை உறுப்பினர்கள், மூலக்கிளையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய அங்கத்தவர்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கும் விட ஒரு மிக முக்கியமான தேர்தல். இரண்டாவது, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது, பாராளுமன்ற தேர்தலில் இருக்கும் எங்களுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது, அதில் ஒரு பெரிய பங்கு எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபையினுடைய வேட்பாளர் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன், எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி மட்டுமில்லை, பல கட்சிகளுக்கு வடகிழக்கு பூராக இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை, ஏனைய கட்சிகளுக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சவால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபையில் இல்லாமல் போவது, உள்ளாட்சி மன்ற சபையுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் போவது ஒரு பாரிய சவாலாக அமைகிறது. என்னென்னு சொன்னால், பாராளுமன்றத்துக்கு நாங்கள் சென்றால் கூட நாங்கள் இருக்கிறது எதிர்கட்சிகள். ஆனால் உள்ளூராட்சி மன்ற சபையை பொறுத்தவரையிலே நாங்கள் வடகிழக்கிலே அனைத்து சபைகளிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற கட்சி என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். அந்த காரணத்தினால் இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளை நாங்கள் கைவசம் வச்சுக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலையரசன் சொல்வார், தான் நாவிதன்வழி பிரதேச சபையுடைய தவிசாளராக இருந்த பொழுது நாவிதன்வழி பிரதேசத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் செய்ததை விட கூட அதிகமான வேலைகள் சேவை அந்த மக்களுக்கு தான் நாவிதன்வழியுடைய பிரதேச சபை உறுப்பினர், பிரதேச சபை தவிசாளராக இருந்து கொண்டு செய்தார் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். என்னது ஒரு குட்டி அரசாங்கம். இந்த குட்டி அரசாங்கத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை, அந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதன் ஊடாகவே எங்களுடைய கட்சி மீது மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு எழுச்சி ஏற்படும். மாகாண சபை தேர்தல் நடக்குமா இப்பொழுது தெரியாது. ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்ன, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம், அதனை தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததற்கான காரணம் அனைவருக்கும் தெரியும். மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் செய்வார். அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணையை முன்வைத்து அந்த தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்புக்கும் தேதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதை அகற்றப்பட்டது. அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். அந்த நேரத்திலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதியை கேட்டிருந்தேன், கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது, இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நாம் கொண்டு வருவா என்று கேட்ட பொழுது அவசரம் இல்லை, அதை அரசாங்கம் செய்யும், மிக விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னேன். சொல்லி 3 மாதங்கள் கடந்து விட்டது, 4வது மாதம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அண்மையிலே நடந்த பார்லிமெண்ட் பிசினஸ் கமிட்டி பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக் அவைத்தலைவர்கள் நான் கேட்டிருந்தேன், இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்ட மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா, நான் கொண்டு வருவேன், 4 மாதம் கடந்து விட்டது, கொண்டு வருவீங்களா இல்லையா? இல்லை, நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக கேபினட் பேச்சாளர் மனித ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாகாண சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம். மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான இந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சிக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன், என்னுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் அந்த தனிநபர் பேரணியை முன்னெடுப்பதற்கான சகல ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்வதற்கு நொண்டி சார்பு எதுவும் இல்லாமல் இருக்கும். அதை நான் செய்வோம். ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் நடக்கும் பொழுது கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிகமான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால்
சபைகளில் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றால் இன்னும் அதை இலவாக மாகாண சபையை நாங்கள் கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறை நாங்கள் தமிழர் தரப்பில் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் ஒரே ஒரு விடயம், உங்களை உங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள், நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் நாங்கள் பேசலாம் என்று சொல்றார். மட்டக்களப்பை மட்டும் அப்படி சொல்லியா? அவர் அப்படி சொல்லும் பொழுது நான் அவர்கள் சொல்றது, ஜனாதிபதி தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள், பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரிப்பார்கள் செய்தி நான் பாராளுமன்றத்தை பயன்படுத்த சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். மட்டக்களப்பை அனைத்து சபையை நாங்கள் கைப்பற்றுவோம். ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது, வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மெகவேதியாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். 6 மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் வடமாநிலத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கண்டார். 6 மாத காலப்பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நினைக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுக்கா இருக்கிறீங்க போல தெரியுது. எல்லா சமயம் எடுக்கணும்னு சொன்னாலே சந்தோஷத்தை காணல. சரி, இந்த தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு, எங்களுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த எம்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே சரி, வடமாநிலத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள். ஆதரவு அளித்ததற்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கிறார். நாங்கள் யோசித்து பார்த்தால் மக்கள் நீட்டிருக்கிறார். 75 வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியிருக்கவில்லை. இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பாத காலத்தில் என்னுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். பொருளாதாரத்தை கட்டியிருப்பார் என்ற நம்பிக்கை சில நேரத்தில் வடமாநிலத்தில் இருக்கும் மக்கள் அவர்கள் வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஆட்சியில் வந்து 6 மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன். அவருடைய பொருளாதாரத்தை கட்டியப்போது எவ்வாறு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டில் அரிசி தட்டுப்பாடு வந்தது. அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க, உங்களுடைய வீட்டிலே எங்களுடைய வீட்டிலே இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. கேட்டிருந்தீங்களா? இல்லையா? அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயின் பூனை வளர்க்கிற நாயின் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவிக்கின்றது. தேங்காய் தட்டுப்பாடு வந்தது. என்ன சொன்னாங்க? நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிடுறதாலதான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் இந்த தேங்காய் சாப்பிடுறது போல சம்பளம் சாப்பிட இல்லையா? ரைட். அந்த வகையில பொருளாதாரத்தை கட்டியிருப்பதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்கிறது பல காரணங்கள் இருக்கு. இதை கூட சரியாக ஆராய்ந்து இது ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது. அதை தான் இஸ்ரேலை பார்க்கலாம். இன்று அமெரிக்கா வரி 44% எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி அறவடை செய்ய போறார்கள். இதை பற்றி பாராளுமன்ற விவகார தொடர்பான குழுவிலே எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் அவைகளை முன்வைத்திருந்தோம். இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே நடக்க போகின்றது. 2 மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கவில்லை செய்யக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அமெரிக்காவில் நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த 44% வரியை அதிகரித்தால் ஆடை தொழிற்சாலைகளை உற்பத்தி செய்த பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும். இதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஏதோ ட்ரம்புக்கும் ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், இல்லை ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனநிலை இருந்தார். இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனையை 2 மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிருக்கிறார். நாட்டிலே கடன் பரிசீலமைப்பு செய்து 2028ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலமாக ஒரு 2028ஆம் ஆண்டு வந்தார். நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும், ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும், எந்த ஒரு நிதி எதுக்கு அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடு இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை. அப்ப 2028ஆம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்குவத்திலே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் அதை இவர்கள் எல்லாம் தெரியவில்லை. அவருக்கு தேவை தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்ப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கம். வடமாகாண
சொல்றார்கள். சில பாராளுமன்ற எங்களை பார்த்து சொல்றார்கள், இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால், ஏனப்பா நீங்க செய்கிறார்கள் கேட்டால் பதவி இல்லாமல் போகும் பயம், பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போயிடும். சரி, நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றித்தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருக்கிற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம். ஒரு அமைச்சர் இருக்கிறார், மூக்கால் தான் காய்ப்பார், அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்தில் கடந்த 6 மாதங்களாக நடந்திருக்கு. மட்டக்களப்பு வந்த நன்மை வந்து தேர்தல் சட்டங்களை உறுதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவருடைய வேட்பாளரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார். உடனே அமைச்சர் நேஷனல் கமிஷனுக்கு 10 வருஷத்தில் ஆக போனார்கள், ஆலை ஏற்றி விட்டார்கள். இதை பார்த்து செய்யுங்க. ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிருக்கிற பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பேசுறதுக்கு முடியாதவர்கள் இருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்திலே 5 பில்லியன் ரூபாய் வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டிலே கடந்த 8 வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்றது, மூலதன செலவு, இந்த மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பொதுவாக 55% தாண்டி அது செலவழிக்கப்படுறது இல்லை. அது வளரும். வரவு செலவு திட்டத்திலே 10 பில்லியன் ரூபாய் நாங்கள் மூலதன செலவுகள் ஒதுக்கினால் கடந்த 8 வருடங்கள் வரலாறு எடுத்து பார்த்தால் 55% தாண்டி போவாது. அதிலே அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் வந்த பொழுது சொன்னார், நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக 11 பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க மொத்த நாட்டிலே. அது கொண்டு அப்பா அம்மா கூட எல்லாம் செய்யும். இதிலே 55% தான் மேலும் நடக்க போகும். ஏன்னா அதான் பலமையாக நடக்கும். இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது. வரவு செலவு திட்டத்தை ஒதுக்குற அனைத்து உரைகளுக்கும் நிதி இல்லை, இல்லாத நிதி தான் ஒதுக்குறாங்க. அப்படி பார்த்தால் கூட அந்த 5 பில்லியன் ரூபாய் நிதி 25 மாவட்டங்களுக்கு பிரித்தார். 25 மாவட்டங்களுக்கு பிரித்தார். எங்களுடைய மாவட்டங்கள் அண்ணளவாக 200 மில்லியன் 300 மில்லியன் 400 மில்லியனை தாண்டி நிதி வராது. ஆனால் வடமாகாணத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும். எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும், விமான நிலையங்கள் இயங்க வேண்டும். பலாலி விமான நிலையம் இருக்கின்றது. இன்று 2 நகரங்களுக்கு மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் கூட 2 நகரங்கள், திருச்சியும் சென்னையும் வந்தேர்கள். ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால், இன்னும் அதிகமான நிதியை கொடுக்கினால், இன்னும் அதிகமான நாடுகளில் இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் விமானங்கள் வரக்கூடிய சூழலை உருவாக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கவில்லை? இதை நீங்கள் நிறுத்தவும். என்னுடைய மன்னாரிலே இருந்து தலைவர்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்லாத அந்த துறைமுகம் வந்து அந்த நிற்பார்க்கிற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு தான் கடந்த அரசாங்கம் சொன்னது. அதனாலதான் அந்த சர்வே ஆரம்பிக்கிறது. அதுக்கு எஸ்டிமேட் பண்ணி வைத்திருக்காங்க. பாரத பிரதமர் நாட்டுக்கு வர இந்த அரசாங்கம் வடமாகாணத்துடைய மக்களை உண்மையிலே கரசிலோட அரசாங்கமாக இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரதத்தில் கொடுக்கலாம். வடக்கு மாகாணத்துடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதற்கு பாராளி விமான நிலையத்தை கரங்களுக்கு நிதிதாரர்கள் என்று சொன்னார். நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும். என்னுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு வட மாகாணத்தினால சொல்லியிருக்கு 5 பில்லியன் இருக்கு, 1 பில்லியன் இருக்கு, வேறு சொல்லியிருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தரையில் தேவையில்லை. எப்படி வரப்போற காசு இல்லை, வரப்போற காசு. ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியிருப்போம், ஒரு இயற்கை துறைமுகம், இதை கட்டியிருப்பது கிழக்கு மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கம் இல்லை. முழுக்க இந்த அரசாங்கம் நிர்வாகமான அரசாங்கம் தான். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச சொன்னார்கள், நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள், சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி, சிங்கள மக்களுடைய அரசாங்கம், இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க. இவர்கள் அதை சொல்ல மாட்டாங்க. நடக்கிற பொழுதும் அப்படித்தான் நடக்கும். செய்த எல்லா வேலைகளும் இப்படியேதான் இருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னுடைய மக்கள் தெரிவு செய்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். பொருளாதார கமிட்டி தலைமையிலாது சரி, எங்களுடைய வடகிழக்கு தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையாக இருக்கும், எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாட்டி பொறுப்பு குரல் ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது. அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் இந்த அரசாங்கம் சொன்னது.
நாட்டுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார் அரசியல் கைதிகள் யாரு? அப்படி அரசியல் கைதிகள் அந்த பேரிலே ஒரு இல்லைன்னு நாட்டுடைய நீதி அமைச்சர் சொல்றேன். அவரை தனிப்பட்ட நேற்று முன்தினம் நாட்டில் மற்றும் யாரும் வந்துருங்க வந்திருந்தது ஒரு கருத்தலை சொல்லி போயிருக்கார். ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நாங்கள் செய்கிறார். நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்டவாதத்திற்கு கொடுக்க முடியாது. நான் சொன்ன அழுத்தம் கொடுக்கிறேன்னு சொன்னால் புலியான விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதாவது கட்ச மாத்து இவர் மாத்து அவர் மாத்து இந்த வழக்குகள் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை விஷயத்தோடு நீங்கள் கரிசனை செலுத்துவார் நீங்க தலைவர். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. காணாமாக்கப்பட்டவர்கள் நீதி வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு விஜித ஹேரர் எங்களுடைய வெளிவார அமைச்சர் என்று சொல்லியிருக்க கடந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகம் நிராகரிக்கும் அந்த பொறிமுறைகளை மீண்டும் தெளிவாக சென்று சொல்லி வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சமூகத்துடைய பிரதிநிதிகள் நாங்கள், பாதிக்கப்பட்ட சமூகம், காணாமாக்கப்பட்டவர்களுடைய சங்கம் நிராகரித்திருக்கிறார். ஒரு நீதித்துறையோட ஒரு நீதிமன்றத்தோட சம்பந்தப்படாத சர்வதேச தலையீடு இல்லாத ஒரு பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கும் மக்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேர்தல் காலத்தை ஒருவரை சொல்லிவிட்டு இன்று அவர்கள் கடந்த அரசாங்கம் சொன்ன அதை சொல்லி குற்றவாளிகளை ராணுவத்தினரை குற்றம் செய்த ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு அவர்கள் முயற்சி ஈடுபடுறார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்துவதை நான் சொன்னார். அமைச்சர் சிலர் நடக்கும் நடக்காத சொல்றாங்க. என்னுடைய அதிகார பயன்முறைகளை கையிலே இருக்கிற விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் தரப்போவதில்லை. இறுதியாக எங்களுடைய அரசியல் தீர்வு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதை பேச்சுவார்த்தை இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதி பயன் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டியதாக வந்தால் நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் வரும். நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க வேண்டி வந்தால் தனக்காப்பு உரிமைக்கு அவருக்கு பயன். எல்லாம் சுயநலம். தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களை நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது. சிலர் சொல்ல பரவாயில்லை, நாங்கள் செய்தாட்டிதான் நாங்கள் இருந்து பார்ப்போம், என்பிபி கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துருக்க வேண்டியதுதான். கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்துருக்க வேண்டியதுதான். அதை விட ஒன்றும் நடக்காது. அந்த வகையிலே இந்த உள்ளாட்சி மன்ற சபை தேர்தல் இந்த வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் சொல்வார்கள் நாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான். ராஜா உப்பு மட்டும்தான் பிரச்சனை. ராஜா உப்பு கூட ஏதாவது ஒன்று விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய்விடும். அந்த வகையிலே அன்பான என்னுடைய இந்த வந்திருக்கும் வேட்பாளர்கள் அனைவரும் இந்த அடுத்த இருக்கும் மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே முடிந்த வரைக்கும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வருகிறீர்கள். இந்த தேர்தலை நீங்க போய் சொல்லுங்க. இது அண்ணன் தம்பி என்று பார்த்து வாக்களிக்கும் தேர்தல் இல்லை. இது என்னுடைய கூட படித்தபடியே கொண்டு வாக்களிக்கும் தேர்தல் அல்ல. இல்லையா சின்ன வயசில் நாங்கள் சொல்லி பிடிச்சிருக்காங்க சொல்லி வாக்களிக்கும் தேர்தல் அல்ல. இது என்னுடைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிகள் என்ன என்பதை சொல்லும் தேர்தலாக தான் நான் தேர்தலை பார்க்கிறேன். அந்த வகையிலே உங்களால் முடிந்த வரைக்கும் அடுத்த ஒரு சில தினங்களுக்குள்ளே அந்த மாதத்துக்குள்ளே உழைக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பினூடாக தான் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு, அதே போல எங்களுடைய எத்தனை உயிர்களை நாங்கள் தியாகம் செய்கிறார்கள். இந்த தியாகங்கள் அனைத்தும் குருநாக செய்த தியாகங்கள் இல்லை என்பதை சொல்வதற்கான தேதி இந்த மே மாதம் 6ஆம் தேதி. அந்த வகையிலே முடிந்த வரைக்கும் உழைத்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த யாழ்ப்பாணத்திற்கு பல்வேறு சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையாக செயல்படுவதற்கு நன்றி. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கன் அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்ந்து அடுத்த உரைக்கு செல்வதற்கு முன்னர் வேட்பாளர்களுக்கான ஒரு அறிவுறுத்தல். வேட்பாளர் அறிமுக நிகழ்வை சபைகள் சார்ந்து குழுமமாக செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆகவே சபைகளின் பெயர்கள் அறிவிக்கும் போது அந்தந்த சபைகளுக்கான வேட்பாளர்கள் குழுவாக மேடைக்கு வந்து தங்களை சபையோருக்கு அறிமுகப்படுத்தி செல்லுமாறு அன்போடு கேட்கிறோம்.